ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போது இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஃபிலிப்பீன்ஸில் இருக்கிற பொரக்கே ஐலாண்டுக்கு நான் போயிருந்தேன். ஸோ அதோடைய டோட்டல் தொகுப்பு தான் இந்த வீடியோ. ஸோ அதுக்கு வந்து கேட்டிகலன் ஏர்போர்ட் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு ட்ரைசைக்கிள் மூலமாக இப்போ நான் போய்கிட்டு இருக்கிற இடத்துக்கு போகணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபெரி பாயிண்ட் ஆர் வந்து ஒரு இங்கேருந்து நம்ம போட்டில் போகிறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இங்கே நான் டிக்கெட்ஸ் அப்புறம் எல்லா ஃபார்மாலிட்டிஸ் முடித்து எல்லாரும் மாதிரி இந்த போட்டில் ஏறிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 30 மினிட்ஸ் பக்கம் ட்ரைவ் போகும்னு நினைக்கிறேன். நான் போன டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ராக்சிமேட் ஒரு 4 o'clock இருக்கும். அங்கே இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஐலாண்டை நீங்கள் பார்க்கலாம். ஸோ பொரக்கே இங்கே நீங்கள் இமேஜில் பார்க்குற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு டாக் போன் சைஸ் மாதிரி தான் இருக்கும் பொரக்கேங்கிற ஐலாண்ட். இதை வந்து 3ஆக பிரிக்கிறாங்க, ஸ்டேஷன் 1, ஸ்டேஷன் 2, ஸ்டேஷன் 3 அப்படின்னு. நான் இருக்கிறது எல்லோரும் ரெகுலராக போகக்கூடிய ஸ்டேஷன் 2 அப்படிங்கிற இடம் தான். ஏன்னா இங்கே தான் நிறைய டூரிஸ்ட் இருப்பாங்க, நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, நிறைய பீச் ரிலேட்டட் ஃபன் கேம்ஸ் இருக்குது, நிறைய பேர் ஃபேமிலியோட நிறைய பேர் இருக்கிற இடங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொரக்கே ஐலாண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேஷன் 2 தான். ஸ்டேஷன் 0ன்னு புதுசாக ஒன்று டெவலப் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பொரக்கேயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சன்செட் வந்து ஒரு சூப்பரான ஒரு சன்செட் பார்க்கலாம். நிறைய பேர் ஃபிலிப்பீன்ஸில் சன்செட்டுக்காகவே கூட பொரக்கே போவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பொரக்கேங்கிறது கிட்டத்தட்ட ஃபிலிப்பீன்ஸுடைய கோவா அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா க்ரௌட் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். இந்தியன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. நிறைய கொரியன்ஸ், சைனீஸ், ஜாப்பனீஸ் அண்டு ஃபிலிப்பீன்ஸ் பீப்புள் நிறைய பேர் இருப்பாங்க. அது முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் கிளைமேட் இப்படி தான் இருக்கும், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து சம்மரில் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. நான் போனது வந்து சம்மர் அரௌண்ட் ஒரு ஃபெப்ரவரி மாதம் நான் போனேன். ஸோ பீச்சில் ரொம்ப ப்ளசண்ட்டாக எல்லோரும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. ஸோ முக்கியமாக ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அவங்களுக்கு ஒரு ஹாப்பனிங் டேயாக இருக்கும். அண்ட் சைட்லேயே நிறைய கடைகள் இருக்கும். ஸோ அந்த கடைகளில் உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிட்டு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க நிறைய இடங்களில். ஸோ ஒரு நம்ம ஊர் மதிப்பில் ஒரு 2500 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு அங்கேயே ஃபுட்டு ஒரு சில இடங்கள்லையும் ஃபுட்டு கொடுப்பாங்க. ஒரு சில இடங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி 2 ஆக்டிவிட்டி கூட பண்ணலாம். வாட்டர் ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அங்கமாக பார்க்கப்படுது இந்த பொரக்கே ஐலாண்டில். ஸோ கடலுக்கும் இந்த ஷாப்ஸுக்கு நடுவில் வாக்கிங் டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இங்கே நான் பார்த்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மால். இது ஆக்சுவலாக ஒரு மால். எப்படி மாலுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100-150 கடைகள் சேர்த்தி ஒரு சின்ன லேண்ட் பார்சலை வந்து அவங்க மாலுன்னு சொல்கிறாங்க. இது பேர் வந்து டி மால் அப்படின்றது. ஸோ ஸ்டேஷன் 2ல் உங்களுக்கு ஏதாவது பொருள் தேவை, நீங்கள் ஹேர் கட் பண்ணணுன்னாலும் சரி, லாண்ட்ரி போடணுன்னாலும் சரி, இங்கே வந்து இந்த செல்ஃபி பாயிண்ட் மாதிரி இந்த பொரக்கே செல்ஃபி பாயிண்ட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் டி மால். ஸோ டி மால்லேருந்து இந்த பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ரெசார்ட் இருக்குது. ஸோ அந்த ரெசார்ட்டுக்குள்ளே நான் போயிருந்தேன். போயிட்டு வந்து அங்கே நம்ம ஊரை மாதிரி இல்லாமல் வியட்நாம், ஃபிலிப்பீன்ஸ், தாய்லாண்டு மாதிரியான இடங்களில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா நிறைய பேர் மியூசிக்லேயும் பாடுறதுலேயும் ரொம்ப ஆர்வம் காமிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நிறைய பேரை பார்க்கலாம். ஸோ அது எனக்கு ஒரு புதுசான ஒரு கல்ச்சரல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ நான் ஒரு 3 நாள் இருந்தேன். ஸோ அதனால தான் நீங்கள் ஈவினிங்ஸ் பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் டே டைம் பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சன்செட் பார்க்குறீங்க. நான் இருந்த ஒரு நாளில் என்னால் சன்செட் பார்க்க முடியல, ஏன்னா ரொம்ப மழை பெஞ்சுது. பட் 2வது சன்செட்ஸ் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு ஒரு வீக்கெண்டு டைமில். அண்ட் இது எல்லாத்தையும் விட பொரக்கேக்கு நிறைய பேர் போகிறது அந்த பொரக்கேயோட நைட் லைஃப்காக தான். ஸோ நைட் லைஃப் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், ஹாப்பனிங்காக இருக்கும். நிறைய விதமான ஆக்டிவிட்டீஸ், நிறைய விதமான சர்வீசஸ்லாம் பொரக்கேயில் கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு பேரடைஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸ்ட்ரீட் ஷாப்பிங், ரோட் சைட் ஷாப்பிங், ஸோ ட்ரிங்கிங், மசாஜிங் அண்ட் ஃபுட்டு முதற்கொண்டு எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக பொரக்கே வந்து உங்களை ரொம்ப எங்கேஜாக வச்சுக்கும். ஏகப்பட்ட நைட் கிளப்ஸ் இருக்குது அந்த நான் சொன்ன ஸ்டேஷன் 2 கிட்ட. ஆனால் மழை பெஞ்சால் நிறைய இடங்கள் க்ளோஸ் ஆயிரும், நிறைய பீப்புள் வர்றதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆனால் மழை இல்லாத டைமில் பொரக்கே வந்து ஒரு ஹெவன்னே கூட சொல்லலாம். ஸோ ஏகப்பட்ட மியூசிக், ஏகப்பட்ட டான்ஸ், ஏகப்பட்ட டூரிஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் பார்க்குறது வந்து ஒரு நைட் கிளப்பில் ஃபுட் அண்ட் மியூசிக் கலந்த ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் போனீங்க அப்படின்னா எல்லா டைமும் பார்க்க முடியுமான்னு தெரியல, பட் ஓரளவுக்கு உங்களை ஹாப்பனிங்காக வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட். பொரக்கேங்கிறது ஃபிலிப்பீன்ஸ் அவருடைய கேபிட்டல் மணிலாவில் போயிட்டு அங்கேருந்து ஒரு 1 hour ஃப்ளைட்டில் 1 hour or 40 minutes ஃப்ளைட்டில் போய் ரீச் ஆகக்கூடிய ஐலாண்ட். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக நிறைய கல்ச்சரல் பீப்புள் பார்க்கக்கூடிய ஒரு இடம். என்ன கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு பேசிக்கான
பீப்புளெலாம் நீங்கள் பெரிய அளவுக்கு பார்க்க முடியாது. நிறைய ஸ்பெண்ட் பண்ணக்கூடியவங்க, நிறைய ரிச்சான இடங்கள் தான் இருக்கும். அண்ட் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். லைக் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூர் மாதிரி எக்ஸ்பென்சிவாக இருக்காது. அதே டைம் வியட்நாம் மாதிரி ரொம்ப பட்ஜெட்டாகவும் இருக்காது. ஓரளவுக்கு ஒரு 2 days to 5 days நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பொரக்கே டெஃபினெட்லி ரெக்கமெண்டட் ப்ளேஸ். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.